நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து 175 நாட்களுக்கு மேல் ஓடிய வெள்ளி விழா படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா ஒரு படம் வந்து 25 வாரங்கள் அல்லது 175 நாட்கள் தியேட்டர்ல ஓடினாதான் அந்த படத்தை வெள்ளி விழா படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்ச நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா 200 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. அதுலயும் ஒரு சில படங்கள் பாத்தீங்கன்னா வருட கணக்கா ஓடி இருக்கு. சோ அந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். 16 வயதிலே பாரதி ராஜா டைரக்ஷன்ல 1977 வெளியான படம் தான் இது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. அது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்டு உட்பட நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. பில்லா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல 1980 வெளியான படம் தான் இது. ரஜினிகாந்த் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அந்த டைம்ல ரஜினியை டாப் ஹீரோவா மாத்தின முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தை நிறைய மொழிகள்ல ரீமேக் பண்ணாங்க. தமிழ் ரீமேக்ல அஜித் நடிச்சிருந்தாரு. அந்த படமும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தங்கமகன் ஜெகநாதன் டைரக்ஷன்ல 1983 வருஷம் தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த் பூர்ணிமா ஜெயராம் ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. தியேட்டர்ல இந்த படமும் 200 நாட்களுக்கு மேல ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா படிக்காதவன் ராஜசேகர் டைரக்ஷன்ல 1985 வருஷம் தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன், அம்பிகா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மூன்று முகம் ஜெகநாதன் டைரக்ஷன்ல 1982 வெளியான படம் தான் இது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் 3 வேடங்கள்ல நடிச்சு பயங்கர மாஸ் காட்டியிருப்பாரு. அந்த டைம்ல இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படம் 250 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு பல மொழிகள்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா மனிதன் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1987 வருஷம் தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த், ரூபினி, ரகுவரன் ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல இந்த படம் 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா ராஜாதி ராஜா ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷன்ல 1989 மார்ச்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், நதியா, ராதா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இளையராஜா இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் ரெட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா ராஜா சின்ன ரோஜா எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1989 ஜூலைல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், ரகுவரன், கௌதமி ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல இந்த படமும் 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா மாப்பிள்ளை ராஜசேகர் டைரக்ஷன்ல 1989 தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த், அமலா, ஸ்ரீவித்யா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. நம்ம இளையராஜா சார் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. அதனால பாடல்கள் எல்லாமே இந்த படத்துல சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியா இருந்தது. தியேட்டர்ல இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. அடுத்ததா பணக்காரன் பி வாசு டைரக்ஷன்ல 1990 பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், கௌதமி ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துக்கும் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல இந்த படமும் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்ததா தர்மதுரை ராஜசேகர் டைரக்ஷன்ல 1991 வருஷம் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், கௌதமி ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல இந்த படம் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா தளபதி மணிரத்னம் டைரக்ஷன்ல 1991 வருஷம் தீபாவளி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த், மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி ஆகியோர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்கள் ஓடி வெள்ளி விழா வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்ததா மன்னன் பி வாசு டைரக்ஷன்ல 1992 வருஷம் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், விஜய் சாந்தி, குஷ்பு ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா அண்ணாமலை சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல 1992 வருஷம் ஜூன் மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், குஷ்பு, சரத்பாபு ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ரஜினி சாரோட கரியர்லயே மிக முக்கியமான ஒரு படமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தேவாயிசையில இந்த படத்துல பிஜிஎம் பாட்டு அப்படின்னு எல்லாமே வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா எஜமான் ஆர்பி உதயகுமார் டைரக்ஷன்ல 1993 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், மீனா, ஐஸ்வர்யா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அருணாச்சலம் சுந்தர்சி டைரக்ஷன்ல 1997 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்பா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா படையப்பா கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல 1999 தமிழ் புத்தாண்டுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமால அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எல்லா படங்களோட வசூல் சாதனையும் இந்த படம் முறியடிச்சது. அந்த அளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 200 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. சந்திரமுகி பி வாசு டைரக்ஷன்ல 2005 வருஷம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், நயன்தாரா, ஜோதிகா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. வசூல் ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அதாவது தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 900 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அதுக்கு முன்னாடி வெளியான எல்லா படங்களோட சாதனையும் இந்த படம் முறியடிச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்குமே தமிழ் சினிமாவுல அதிகமா ஓடின தமிழ் படம் இதுதான். அடுத்ததா பாஷா சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல 1995 வருஷம் பொங்கல் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், ரகுவரன், நக்மா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தேவாயிசையில இந்த படத்துல பிஜிஎம் பாட்டு எல்லாமே வேற லெவல்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம மார்க் ஆண்டனி கேரக்டரும் பாத்தீங்கன்னா
பயங்கரமா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்கு. தியேட்டர்ல இந்த படம் பாத்தீங்கன்னா 365 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் ரஜினியோட கரியரையே மிக முக்கியமான படமா இருக்கிறது இந்த படம் தான். அடுத்ததான் முரட்டுக்காலை. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1980 டிசம்பர்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த், ரவி அக்னிஹோத்ரி ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. ரஜினியா ஒரு முன்னணி நடிகரா மாத்தின முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா தர்மத்தின் தலைவன். எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1988 இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல ரஜினிகாந்த், பிரபு, சுகாசினி, குஷ்பு ஆகியோர் நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களோட மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. முத்து KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல 1995 வருஷம் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினிகாந்த், மீனா ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படமும் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்தியாவில் மட்டும் இல்லாம வெளிநாடுகளிலும் இந்த படம் அதிக அளவுல வசூல் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 175 நாட்களோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா கபாலி. ரஞ்சித் டைரக்ஷன்ல 2016 ஆண்டுல வெளியான படம் தான் இது. ரஜினிகாந்த் கேங்ஸ்டரா நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படமும் தியேட்டர்ல 200 நாட்கள் ஓடி இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. CB ஸ்ரீதர் டைரக்ஷன்ல 1978 வெளியான படம் தான் இது. ரஜினி, கமல் ரெண்டு பேருமே இந்த படத்துல சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல இந்த படம் 175 நாட்களுக்கு மேல ஓடி சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய அவார்ட்ஸும் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அடுத்ததா சிவாஜி. சங்கர் டைரக்ஷன்ல 2007 வெளியாகி மிகப்பெரிய ஹிட் ஆன படம் தான் இது. ரஜினிகாந்த், ஸ்ரீயாசரன் ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களோட சில்வர் ஜூப்ளி ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா முள்ளு மலரும். மகேந்திரன் டைரக்ஷன்ல 1978 வெளியான படம் தான் இது. ரஜினிகாந்த், சரத் பாபு, ஜெயலட்சுமி ஆகியோர் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்ல இந்த படமும் 175 நாட்களோட வெள்ளி விழா ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரியா. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1978 டிசம்பர்ல வெளியான படம் தான் இது. இந்த படத்துல ரஜினிகாந்த் ஜோடியா ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இளையராஜா சார் இசையில இந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் 175 நாட்களுக்கு மேல ஓடி இருக்கு. 6 இருந்து 60 வரை. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்ல 1979 வெளியான படம் தான் இது. இந்த படத்துல ரஜினிகாந்த், சங்கீதா, ஜெயலட்சுமி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இளையராஜா சார் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருந்தாரு. மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. தியேட்டர்லயும் இந்த படம் 175 நாட்களோட மிகப்பெரிய வெள்ளி விழா ஹிட் ஆயிருக்கு.